தற்போதைய அண்மை செய்தி. போதை வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகனின் ஜாமீன் மனு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகான் மகன் ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையை டிசம்பர் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கைபேசி செயலி மூலமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 5 பேர் ஜேஜே நகர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் அலிகான் துக்ளக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருந்தது. ஜேஜே நகர் போலீசார் துக்ளக்கை டிசம்பர் 4ஆம் தேதி கைது செய்திருந்தனர். இதனால் துக்ளக்கினுடைய ஜாமீன் கோரிய மனுவை அம்பத்தூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி துக்ளக் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தன்னிடம் போதைப் பொருட்கள் எதுவும் இல்லாத நிலையில் தான் கைது செய்யப்பட்டதாகவும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தனக்கு ஜாமீன் வழங்கினால் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாக கூறி ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றம் இந்த மனு மீதான விசாரணையை டிசம்பர் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.